இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த நாளின் பிற்பகல் வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சில மாதங்களுக்கு பிற்பாடு இந்த தினத்தில், இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த கர்த்தர் தந்த இந்த மேலான இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற இந்த முகநூலின் பக்கத்தில் இன்றைய தினத்தில் ஒரு இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள முகநூல் நண்பர்கள் இந்த இறைவசன தியான செய்தியோடு இணைந்திருக்க உங்களை அன்புடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் முதலாம் பகுதியை 1 முதல் 8 வரையான வசனங்களை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அந்த வேத பகுதியை நான் உங்களோடு படிக்கும் முன்பு இந்த நாளுக்கான அந்த தலையங்கமாக இறைவார்த்தைகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்கிற தலையங்கத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற கண்ணோட்டத்தில் இந்த நாளுக்கான இறைவசன தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த பகுதி 119 சங்கீதத்தின் முதல் பகுதி, ஆலப் என்று சொல்லப்படுகிற துவக்கம். ஆலப் என்றால் எபிரேய வார்த்தையில முதலாவது எழுத்து என்று பொருள்படுகிறது. அந்த பகுதியை படிக்க கேளுங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும் என்று சங்கீதக்காரன் இந்த முதலாம் பகுதியில், அந்த ஆலப் என்கிற அந்த பகுதியில் கர்த்தரை புகழுகின்றான். இந்த பகுதியைத்தான் நான் இன்றைய தினத்தில் உங்களோடு இன்றைய இறைவசன தியான செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த வேத பகுதியை தியானிக்கும் முன்பு 119 சங்கீதத்தில் எபிரேய எழுத்துக்களிலே காணப்படுகிற 22 எழுத்துக்களையும் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு எழுத்தை கொண்டும் அந்த ஒவ்வொரு பகுதியையும் சங்கீதக்காரன் விவரித்திருக்கிறதை
நாம் காண முடியும். அதன்படி இந்த முதலாவது எழுத்து அலப், இந்த அலப் என்கிற அந்த முதல் எழுத்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமாக இருக்கிறோம். ஆனால் எபிரேய எழுத்துக்களில் ஆலப் என்பது முதல் எழுத்து ஆல்பாவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் 119ஆம் சங்கீதத்தினுடைய 22 பகுதிகளும் இந்த ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களை முன்வைத்து அந்த கருத்தியலை சுட்டிக்காட்டுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? யார் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள் என்கிற அந்த வார்த்தையின் பொருள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், யார் யார் பாக்கியவான்கள் என்று இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. முதலாவது, கர்த்தருடைய வேதத்தின்படி, அதாவது தேவனுடைய வார்த்தைகளின்படி, வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மார்க்கத்தை, கிறிஸ்துவின் அவர் வாழ்ந்து காட்டி சென்ற அந்த வழியிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்கள், வாழுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த முதலாம் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அந்த கர்த்தருடைய தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளின் படி அதை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தையானவராகிய கிறிஸ்துவானவர் நம்மை போன்ற மனிதனாக இந்த பூமியிலே இயேசு என்னும் பெயரிலே வாழ்ந்து, இயேசு கிறிஸ்து என்னும் நாம் அறிந்திருக்கின்ற ஆராதிக்கின்ற நாமத்திலே அவர் வாழ்ந்து காட்டி சென்றார். அந்த அவர் வாழ்ந்து காட்டி சென்ற அந்த மாதிரியின் வழியிலே, அந்த மாதிரியின் மார்க்கத்திலே, அது நாம் கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக, உலகத்தின் ஜனங்களுக்கு உப்பாக ஒளியாக கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து வாழ்ந்து காட்டி சென்ற அந்த மார்க்கத்திலே, அந்த வழியிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி வாழுகின்றோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே நம்மில் எத்தனை பேர் வாழுகிறோம் என்பது தேவனுக்குத்தான் வெளிச்சம். வசனம் சொல்லுகிற கருத்தை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். உத்தம மார்க்கத்தார், அதாவது உத்தம மார்க்கத்தார் என்றால் உண்மை சத்தியத்தின்படி வாழுகிறவர்கள், நேர்மையாக வாழுகிறவர்கள், நீதியாக, தேவ நீதிக்கு ஏற்றபடி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகளின்படி, அவருடைய விருப்பத்தின்படி வாழுகிற நம்ம எத்தனை பேர் வாழுகிறோமோ அவர்கள் அனைவரும் உத்தம மார்க்கத்தார், உத்தம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை திருப்திப்படுத்துகிறவர்களாக வாழுகிறோம். நம்முடைய மனதிருப்திக்காக அல்ல, கிறிஸ்து தேவனானவர் நம்மிடத்தில் எவைகளை எதிர்பார்க்கிறாரோ, எவைகளை விரும்புகிறாரோ, அவருடைய மன விருப்பத்தை நாம் நம்மில் செயல்படுத்துகிறவர்களாக இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் அவரை திருப்திப்படுத்துகிறவர்களாக, அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இதில் மறைமுகமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 2வது வசனம், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 2வது யார் பாக்கியவான்களாம்? யார் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம்? அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளை, அவருடைய வாழ்வியல், அவர் 3.5 ஆண்டு காலம்
மானிட மகனாக, நம்மை போன்ற சாதாரண மனிதனாக அவர் வாழ்ந்து காட்டி சென்றாரே. தேவனுடைய வார்த்தைகளின்படி, அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுவது எப்படி என்று தம்மை தரை மட்டும் தாழ்த்தி, தேவனுடைய மனவிருப்பங்களை தேவன் தம்மிடத்தில் எதிர்பார்த்த இந்த பூமியின் மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எவைகளை செய்ய வேண்டும், மரணம் மட்டும் தம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரே. அவர் விரும்பினார் பாவ மனுக்குலத்தின் மீட்புக்காக ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே மனிதனாக, மரியாளின் வயிற்றில் மனித குழந்தையாக பிறப்பிக்க செய்தார். இயேசு என்னும் பெயரில். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களையும் மனுக்குல மீட்புக்காக தம்மில் தாமே செய்து நிறைவேற்றி முடித்தார். முடித்து தேவனுடைய எதிர்பார்ப்புகளை அவர் மனித குமாரனாக நின்று செய்து நிறைவேற்றினார். மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமானதை செய்து முடித்தார். தம்மால் படைக்கப்பட்ட மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இரத்தமாகிய ஜீவனை, அந்த ஜீவனை விட்டார். ஜீவத்தன் அவர் சிந்தின இரத்தத்தினாலே மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாயிற்று, ஆத்தும ரட்சிப்பு உண்டாயிற்று, பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. மனுக்குலம் தேவ சாயலை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக, உயிர்ப்பிக்கப்படுவதற்காக கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த நித்திய ஜீவனை சிந்தினதினாலே அந்த இரத்தத்தில் இருக்கிற ஜீவ தண்ணீராகிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார், அவருடைய சாட்சிகளை தேவனாகிய கர்த்தர் மனித குமாரனாக இந்த பூமிக்கு வந்து அவரே மனுக்குல மீட்புக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அது சாட்சி. அவர் சிலுவையிலே பாட அனுபவித்திருக்கிறார். அது சாட்சி. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். அது சாட்சி. அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டினார்கள். அது சாட்சி. அவருடைய கால்களிலே இரும்பாணிகளை அடித்து மரத்திலே அவரை தூக்கினார்கள். அது சாட்சி. அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அது சாட்சி. கால் எலும்புகள், அதாவது கழுமரத்திலே அல்லது சிலுவையிலே, சாபத்தின் சின்னமாகிய சிலுவை மரத்திலே அடிக்கப்பட்ட எவனும் தூக்கப்பட்ட எவனும் மரிக்கும் முன்பு, அதாவது அன்று சாயங்காலத்திற்குள்ளே அவன் மரிக்கவில்லை என்றால் அவனுடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால் எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு முன்பாகவே மரித்து விட்டார். அது சாட்சி. இந்த சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். தேவனால் தங்களை தேவன் என்று கூறிக்கொண்டவர்கள் அநேகர் உண்டு. தேவர்கள் என்று மனிதரால் நம்பப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. அவதார புருஷர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நம்பப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இவர்கள் எவரிலும் இரட்சகர்கள் அநேகர் உண்டு. வேதாகமம் எங்கும் அநேக இரட்சகர்களை நாம் நியாயாதிபதிகளாக, மோசேக்கு பிற்பாடு அநேகர், யோசுவாவின் காலம் வரை, அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலம் வரை அநேக இரட்சகர்கள் தோன்றினார்கள். இன்றும் ஆங்காங்கே இரட்சகர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். இரட்சகர்கள் அநேகர் உண்டு. ஆனால் மனுக்குல மீட்புக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஒரே ஒரு, தம்முடைய ஜீவனை விட்ட,
தம்முடைய இரத்தத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வாழ்ந்து வழிகாட்டின இரட்சகர் ஒருவர் மட்டுமே. அவர்தான் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் மகாராஜாவும் ஆகிய கர்த்தாதி கர்த்தர், மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர். அவரை முழு இருதயத்தோடும், அதாவது அவர் மனித குமாரனாக வாழ்ந்து எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார், மீண்டும் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அநேகருக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக காணப்பட்டார். 40 நாள் வரைக்கும் அநேகருக்கு தம்மை காண்பித்து தாம் உயிரோடு இருப்பதாக காண்பித்தார். பின்பு அநேகருடைய கண்கள் காண ஒலிவ மலையிலிருந்து மரித்து உயிர் தெழுந்த 40வது நாளிலே ஒலிவ மலையிலிருந்து மேகத்தில் அவர் ஏறி பரலோகத்திற்கு தேவனிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டும்? எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து மீண்டும் அநேகருக்கு தம்மை காண்பித்து உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அநேகருடைய கண்கள் காண ஒலிவமலையிலிருந்து வெண்மேகத்தில் மேகரதத்தில் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஏறி சென்ற இயேசு கிறிஸ்துவை நான் முழு இதயத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்று அவர் வாழ்ந்து காட்டி சென்ற அந்த மாதிரியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இழந்து போன தேவாசீர்வாதங்களை திரும்பவும் நித்திய வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை, இந்த பூமியின் வாழ்வுக்கான ஆசீர்வாதங்கள் அல்ல, நிறைவாழ்வுக்கான நித்திய வாழ்வுக்கான நித்திய ஜீவனுக்கான தேவாசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தக்கவர்கள் இப்படிப்பட்டவர்கள். அவர்கள் அதான் பாக்கியவான்கள். 3வது வசனம், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் என்ன செய்வதில்லை? யாருக்கும் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள். நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம், இறை மக்கள் என்று அழைக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்பப்படுகிறோம். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோமா? இல்லை. காரணம், நாம் அநியாயக்காரர்களாய் இருக்கிறோம், அக்கிரமம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம், பொய்யர்களாய் இருக்கிறோம், பொய் சாட்சிக்காரர்களாய் இருக்கிறோம், இல்லாதவைகளை எல்லாம் சாட்சிகளாக சொல்லுகிறோம், சத்தியத்தை புறக்கணிக்கிறோம், பொய்களை சாட்சிப்படுத்துகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டது போல நடிக்கிறோம். இங்கே அவர்களுடைய வாயிலே அவர்களிடத்திலே அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. எவர்கள்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநியாயம் செய்வதில்லை என்று அந்த வசனம் சொல்கிறது, நான் சொல்லல. சங்கீதம் 4ஆம் வசனம், 3ஆம் வசனத்தின் இறுதி பகுதி, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டி சென்ற அந்த மாதிரியின் பாதையிலே, அந்த அடிச்சுவடுகளின் வழியிலே, அந்த மார்க்கத்திலே அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொல்கிறார். நாம் நடக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் வாழுகிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்வதற்கோ குற்றம் சொல்வதற்கோ இங்கு தயாராக இல்லை.
4ஆம் வசனம், உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர். உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய ஆலோசனைகளை, நீர் எங்களுக்கு கற்பித்து தந்த உவமைகளை, நீர் வாழ்ந்து காட்டி சென்ற மாதிரியிலே எங்கள் வாழ்விலே செயல்படுத்தி வாழும்படியாக எங்கள் வாழ்க்கையிலே அனுதின வாழ்விலே நடைமுறைப்படுத்தி எங்களை நாங்கள் வாழும்படி எங்களுக்கு நீர் கற்பித்தீர் என்று சொல்கிறார். அவர் நமக்கு கற்பித்து வாழ்ந்து காட்டி சென்ற அந்த மாதிரியின் வாழ்வை நாமும் நம்மை காண்கிற மற்றவர்களுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து காட்டி நாம் கற்றுக்கொள்ளும்படி அவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன், இருளில் இருக்கிற உங்களுக்கு வெளிச்சம் காட்டும்படியாய், உயிரூட்டும்படியாய், உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். என்னை பின்பற்றுகிற நீங்கள், என்னை சாட்சியாக ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள், தேவன் இருக்கிறார் என்பதற்கு என்னை சாட்சியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. நாம் எல்லா உணவுப் பொருட்களிலும் உப்பை பயன்படுத்துகிறோம். கிறிஸ்துவை நம் வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நாம் உலகத்திற்கு ஒளியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் நாம் உப்பாக இறைவசன சாரங்களை, கிறிஸ்துவின் குணாதிசயங்களை, கிறிஸ்துவின் பண்பியல்புகளை, கிறிஸ்துவின் வாழ்க்கையின் சாரங்களை, கிறிஸ்துவின் வாழ்வின் சாட்சிகளை, உயிர்த்தெழுதல் வரையான அந்த சாட்சிகளை நம்மிலே வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். அதற்கு நீரங்களை எம்மை கற்பித்தீர் என்று சொல்லுகிறார். உமது 5வது வசனம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். இங்கே விண்ணப்பிக்கிறார். அந்த வசனத்திலே, 5ஆம் வசனத்திலே ஒரு விண்ணப்பத்தை மறைமுகமாக வைக்கிறார். உமது பிரமாணங்களை, ஆரம்பத்திலே கட்டளைகள் என்றார். கட்டளைகள் தான் பிரமாணங்கள், சட்டங்கள், இறை சட்டங்கள். உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். வேதாகமம் எங்கும் தேவன் கட்டளைகளாக கூறி அறிவித்திருக்கிற சகல கட்டளைகளையும் சகல பிரமாணங்களையும் நான் கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். ஆனபடியினாலே என் நடைகளை, என் வாழ்வின் நடைமுறை வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். எதிலே? தேவனுடைய கட்டளைகளிலே, பிரமாணங்களிலே, சத்திய வசனங்களிலே, இறை வார்த்தைகளிலே என்னை நிலைநிறுத்தும், என்னை உறுதிப்படுத்தும். என் இருதயத்தை, என் மனதை, என் உள்ளத்தின் ஆழ் மனதை நிலைப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், திடப்படுத்தும் என்று சொல்கிறார். இது ஒரு மறைமுக விண்ணப்பம், ஜபம். உம்முடைய கிருபையை எனக்கு தாரும். உம்முடைய கிருபை மட்டும் இருந்தால் போதும். உம்முடைய இறை இரக்கம் எனக்கு கிடைத்தால் போதும். நான் உம்முடைய வார்த்தைகளிலும், உம்முடைய கட்டளைகளிலும், உம்முடைய பிரமாணங்களிலும், தேவாதி தேவனுடைய வார்த்தைகளிலும், அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து வாழ்ந்து காட்டின அந்த வாழ்வியல் மாதிரியிலும், வழியிலும், அந்த அடிச்சுவடுகளிலும் நானும் அதை பின்பற்றி வாழுவேன். அதற்கு தேவை, என் இருதயத்தை நீர் உம்மிலே ஸ்திரப்படுத்த வேண்டும், என்னை ஸ்திரப்படுத்த வேண்டும், என்னை நிலைப்படுத்த வேண்டும்
நான் உம்மை விட்டு வலது பக்கமாகிலும் இடது பக்கமாகிலும் இடறி வழி தப்பி திரிய அனுமதிக்காதிரும். அதனால் நான் வழி தப்பி போய்விடாதபடி எனக்கு உம்முடைய இரக்கத்தையும் தயவையும் அன்பையையும் கிருபையையும் ஆலோசனைகளையும் தந்து என்னை வழிநடத்தும் என்று கேட்கிறார். 6வது வசனத்திலே, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் என்னை உம்முடைய வழியிலே வார்த்தையாகிய கிறிஸ்து வாழ்ந்து காட்டி சென்ற அந்த வாழ்வியல் மாதிரியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் வலது பக்கமாகிலும் இடது பக்கமாகிலும் இடறி விழுந்து போகாமல் கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றித்து வாழுகின்ற நல்ல அனுபவங்களை சொந்தமாக்கும்படி நீர் எனக்கு இரக்கம் பாராட்டினால், உம்முடைய வழிகளில் உம்முடைய ஆற்றலை எனக்கு தந்து என்னை திடப்படுத்தி என்னை பலப்படுத்தி உம்மில் நிலைத்திருக்க செய்தால், நான் உம்மிலே கனி கொடுக்கிற நற்கனி கொடுக்கிற திராட்சை செடியாக நற்குல திராட்சை செடியாகிய உம்மிலே நான் நற்கனி கொடுக்கிற திராட்சை கொடியாக உம்மோடு இணைந்து வாழுவேன். அதற்கு என்னை திடப்படுத்தும் என்று கேட்கிறார். உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கும்போது, அதனால் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்ற போது உம்மை நோக்கி அந்த வார்த்தைகளின் வழியாக, உம்முடைய இறையாற்றலின் மிக்க வார்த்தைகளின் வழியாக, வார்த்தையாகிய கிறிஸ்து என்னும் உம்மை நான் நோக்கி பார்க்கும்போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. நான் வெறுங்கையனாக உமது சமூகத்திலே வந்து நிற்கப் போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். 7வது வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். நான் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் முடிவிலே நான் உம்முடைய நீதி நியாயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுவேன். அப்போது உம்முடைய நீதி நியாயங்களை எல்லாம் நான் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த இறுதி நேரத்திலே, என் வாழ்வின் இறுதி பகுதியிலே, நான் செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். கள்ளங்கபடமற்ற, குறைகளற்ற, செம்மையான இருதயத்தால், கள்ளம் கபடம் குறைகள் பொய்கள் புரட்டுக்கள் பித்தலாட்டங்கள் இல்லாத, ஏமாற்றுக்கள் வஞ்சகங்கள் துரோகங்கள் இல்லாத செம்மையான இருதயத்தினால் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். இதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய இறுதி பகுதியாக. இந்த நிலைக்கு நாம் எட்டும்போது கள்ளம் கபடமற்றவர்களாய், துரோகம் பொய்கள் புரட்டுக்கள் பித்தலாட்டங்கள் இல்லாதவர்களாய், தேவன் விரும்புகின்ற சுத்தமான இருதயத்தோடு நாம் தேவனை திருப்திப்படுத்துகிறவர்களாய், தேவன் அதை நம்மில் எதிர்பார்க்கிறாரோ அவர் நம்மிலே விரும்பி தேடுகிற அவருடைய எதிர்பார்ப்புகளை அவருடைய மன விருப்பங்களை நாம் நம்முடைய வாழ்வியல் அனுதின வாழ்வியல் நடைமுறைகளினால் அவரை திருப்திப்படுத்த பிரயாசப்படுகிறோம். அவர் திருப்திப்படுவார். அதுதான் நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் எழும்புகின்ற நிலை. நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துவார், நம்மை பூரணமாக்குவார், நம்மை பூரண புருஷர்களாய் கிறிஸ்துவை போல மாற்றுவார். எதனால்? கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஏன்? நம்முடைய அடிப்படை விசுவாசம் விழுந்து கிடந்த என்னை, பாழாய் போன என்னை தேவனாகிய கர்த்தர் தாமே மனித குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவாக இந்த பூமிக்கு வந்து தம்மை தாழ்த்தி, சர்வலோகத்திற்கும் தேவனாயிருந்தவர், சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருந்தவர் தம்மை தாழ்த்தி மனித குமாரனாகி இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே பிறந்து என்னை போல இந்த பூமியிலே வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் தம்மை எனக்காக தாழ்த்தி கீழ்ப்படுத்தி
தம்முடைய ஜீவனை விட்டு தம்முடைய இரத்தத்தின் வழியாக, இரத்தத்தில் இருந்த அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை, ஜீவனாகிய ஆவியை எனக்காக சிந்தி அந்த இரத்தத்தினாலே என்னை மீட்டு விடுதலையாக்கி என்னை இன்று தம்மை போல பூரண புருஷனாக, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போல புதிய மனுஷனும் பூரண புருஷனுமாக என்னை மாற பண்ணி இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுகின்ற நிலைக்கு நேராக தேவன் விரும்புகின்ற, தேவன் நம்மில் எதிர்பார்க்கின்ற அந்த விருப்பத்தை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கவர்களாய் நம்மை மாற்றுருவாக்கம் செய்வார். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அந்த துதி தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய பரிசுத்த வல்லமையை உயர்த்தி காட்டுகிற, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற, மனதார புகழுகிற புகழ்ச்சியாக இருக்கும். 8ஆம் வசனம், இறுதி வசனம், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிட்டு விடாதேன் என்று சொல்கிறார். ஆகவே நான் உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய இறை வார்த்தைகளை, வேதாகமத்தின் கட்டளைகளை, சத்திய வசனங்களை, உம்முடைய போதனைகளை, உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், என்னை முற்றிலும் கைவிட்டு விடாதீரும் என்று சங்கீதக்காரன் அந்த இறைஞ்சலை, இறைவேண்டலை முடிக்கிறார். முதலாம் பகுதியில் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியாகிய அலப் என்கிற துவக்க உரையிலே ஆதியும் அந்தமுமாயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளில் முதல் எழுத்தை நிறைவு செய்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாழ்வியல் நிலைப்பாடுகள், சங்கீதக்காரனுடைய இந்த முதல் பகுதி அலப் என்ற பகுதியினுடைய 8 இறைவாக்கியங்கள், வேண்டல்கள், இறைவேண்டல்கள் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு நாளிலே அடுத்த பகுதியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் நம் உள்ளங்களிலே இரும்பெழுத்தாணிகளால் எழுதப்படட்டும். அது நம்ம உள்ளங்களிலே இருந்து நம்முடைய வாழ்வியல் நிலைப்பாடுகளிலே, சிந்தனைகளிலே, பார்வைகளிலே, செயலிலே, வாயின் வார்த்தைகளிலே, நடத்தையிலே ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு வழிகாட்டட்டும். நம்மை நீதி, தேவனுடைய நீதி, நேர்மையிலே, உண்மையிலே, உத்தமத்திலே நம்மை நடக்க வழிகாட்டட்டும் என்று வேண்டி இந்த இறை செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். அல்லேலூயா.